ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஸ் ஜெகா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, சுவையான சுண்டை வத்தல் குழம்பு எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சுண்டை வத்தல் வந்து நம்ம காய போட்டு வச்சுருப்போம், அந்த சுண்டை வத்தலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுண்டை வத்தல் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ண வத்தல் தான். கடையிலேருந்து வாங்கும்போது அதில் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் கடையிலேருந்து வாங்குறது கிடையாது. நம்ம வாங்கி வீட்டில் தட்டி போட்டு நம்ம வந்து காய வைக்கிறது தான். இதை வந்து இந்த எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும். எண்ணெயில் வந்து வறுக்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வறுக்கணும். பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட கலரும் இப்போ இருந்த கலரும் நல்லா வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மசாலா எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பொறுமையாக நல்லா வறுக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அந்த சுண்டக்காய் வறுத்த அதே பாத்திரத்தில் அதே எண்ணெயிலேயே நாம் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு நல்ல கலர் வந்து ப்ரௌனிஷ் கலரில் வந்து வரணும். ரொம்ப டார்க் ப்ரௌனிஷ் வரக்கூடாது, லைட்டாக பொன்னிறமாக வரும் தெரியுமா, அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் வந்து பொறுமையாக வறுத்துக்கணும். மறுபடியும் ஒருக்கா சொல்கிறேன், இதில் வந்து நாம் வந்து வறுக்கக்கூடிய ஒவ்வொரு மசாலாவும் இம்பார்ட்டன்ட். அந்த மசாலா வந்து வறுக்கக்கூடிய அந்த தன்மையில் தான் அந்த வத்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. இதுவும் லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்ததும் நாம் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கலரை பார்த்தாலே தெரியுது இல்லையா. ஸோ அப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய். அது வந்து இது வந்து கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கனால நான் 2 வத்தல் எடுத்துருக்கிறேன். அதையும் நாம் வந்து எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நாம் வந்து வறுக்கணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா பொன்னிறமாக நல்ல ஒரு ஃப்ளேவரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நல்லா வறுத்து நல்ல ஒரு வாசம் வரும். அந்த கொத்தமல்லியோட வாசம், வத்தலோட வாசம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்மளுக்கு ஒரு வாசம் வரும். கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் வந்து வறுத்துக்கலாம். இந்த சுண்டை வத்தல் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய சக்தி வந்து இந்த சுண்டை வத்தலுக்கு வந்து உண்டு. இப்போ வந்து இதையும் நாம் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் நம்ம எண்ணெய் விட்டோம், அந்த எண்ணெயிலே எல்லாத்தையுமே வந்து நம்ம வறுத்துக்கலாம். அதிகமாக எண்ணெய் விட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், எண்ணெய் வந்து இன்னும் நிற்கிது. ஸோ இந்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு கிடையாது, கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணால் போதும். அந்த தேங்காய் கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி அதையும் நாம் வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். அந்த தேங்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி இந்த தேங்காயும் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வறுத்துக்கலாம். இதில் வந்து கடலைப்பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ஒரு குழுகுழுப்பு தன்மை வரும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், குழுகுழுப்பு தன்மையும் இருக்கும். இந்த தேங்காய் வந்து இந்த ப்ரௌனிஷ் கலரில் வறுத்ததும் அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, வத்தல், அப்புறமா கடலைப்பருப்பு அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டு அதை வந்து நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சுண்டை வத்தலையும் நம்ம வந்து நல்லா வந்து தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ண இந்த சுண்டை வத்தல் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த சுண்டை வத்தல் வந்து கொஞ்சம் கொர தன்மையாக தான் அரைக்கணும். இந்த மசாலா வந்து நல்லா மை போல் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரை வந்து கழுவுன அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணுறேன். அதில் மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பெல்லாம் போட்ட அப்புறமா எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்து நல்லா கரையணும். புளி, உப்பு எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம நல்லா கரைஞ்ச அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது தேவைப்பட்டனா காரமோ புளியோ அல்லது உப்பு ஏதாவது தேவைப்பட்டனா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே மசாலாலாம் வறுத்தோம் இல்லையா, அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் வந்து காஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து வெடிக்கட்டும். கடுகு வந்து வெடித்தாதான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்.
கடுகு வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதையும் வந்து ஆட் பண்ணக்கூடாது. கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடுகு வந்து நல்லா வெடிச்சப்புறமா நம்ம கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்ல எண்ணெயில் வந்து பொரியட்டும், நல்ல ஒரு வாசம் வரும். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 10 to 15 பூண்டு, அந்த பூண்டையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து நல்லா வேகணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அது அந்த எண்ணெயிலே நல்லா வசங்கி அது வெந்து வந்துடும். அந்த உள்ளியோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அந்த பூண்டோட கலரும் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நாம் வந்து வறுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து நல்லா அந்த எண்ணெயில் மட்டும், வேறு தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். அந்த எண்ணெயிலே அது பொரிஞ்சு வேகணும். அது கூடவே கொஞ்சமாக ஒரு 10 சுண்டைக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் அந்த எண்ணெயில் எல்லாமே சேர்ந்து அந்த எண்ணெயிலே நல்லா வசங்கி நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நாம் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தால் போதும். பாருங்கள், அந்த உள்ளியோட கலர் சேஞ்ச் ஆகுது, பூண்டு எல்லாத்தோட கலரும் சேஞ்ச் ஆகுது, நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சுண்டைக்காயோட கசப்பே தெரியாது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சோறு கூட சுட சுட இந்த வத்த குழம்பையும் வச்சு சாப்பிடும்போது தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து தேவாமிர்தம் சாப்பிட்ருக்கீங்களான்ட்டு கேட்காதீங்க, ஜஸ்ட் ஒரு பேச்சுக்காக சொன்னேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா வந்தப்புறமா நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டப்புறமா நாம் வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes வந்து நல்லா வந்து அது வந்து கொதி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு விட்ட திக்னஸும் இப்போ வந்து அதோட திக்னஸ் வந்து நல்லா வந்து மாறி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டில் இறக்கும்போது வந்து இதில் வந்து கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து அதை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. பூண்டு இதெல்லாமே, உள்ளி வந்து ஏன் நான் நறுக்கி போட்டிருந்தேன்னா, என்னோடய குழந்தைங்க வந்து முழுசாக உள்ளி போடும்போது அதை வந்து தூக்கி வச்சுருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டேன். நீங்கள் வந்து முழுசாக போடணும், முழுசாக போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபுட் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.